நந்தினி ப்ளீஸ் என்ன இன்னொரு ½ hour தூங்க விடு ப்ளீஸ். ஏய் என்ன அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்ட? What are you doing? ஐயோ என்ன உன்ன ஓஹோ அப்படியா செய்தி? அப்போ நேத்தி சொன்னதை நீ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்ட அப்படிதானே? Really? நந்தினி சபதமா? அப்ப இனிமே நீ என்கிட்ட பேசவே மாட்டல்ல? ஆனா நான் பேசுவேனே. என்ன பேசிட்டு போங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆனா நானும் உன்னை பேச வைப்பேன்னு சபதம் எடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? பாத்துருவோம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ தாக்கு பிடிக்கிறேன்னு பாத்துருவோம். ஆத்தி இப்பெல்லாம் ரெஸ்பெக்டே இல்லாம போச்சு. சரி எவ்வளவு நாள் இப்படி இருக்கான்னு பாப்போம். சரி நாம போய் குளிக்கலாம். சாரி. இங்கே வருதா அந்த பொண்ணை தவிர இந்த காரியத்தை வேற யாரும் செஞ்சிருக்க முடியாதுன்றேன். அண்ணன் இதை அடிச்சு சுரத்தா. நீங்க வேற என்ன இதெல்லாம் சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. இதையே சாக்க வச்சுட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட போறாரு. பண்ணட்டுன்றேன். அந்த பொண்ணை பத்தி சின்னையாட்டு சொல்லி ஆகணும். இங்கே வருதா இந்த மாதிரி விஷக்கிருமிகளுக்கு சின்னையாதான் கரெக்டான ஆளு. நீயே பார்க்க தான் போற. இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணு கையும் களவுமா சின்னையா கிட்ட மாட்டத்தான் போகுது. சின்னையா போட்டிருக்க பெல்ட்டை கலட்டி அந்த பொண்ணை ஓட ஓட துரத்தி வெளுக்கத்தான் போறாரு. உன் கண்ணால பார்க்கத்தான் போறேன். அண்ணன் சந்தோஷப்பட போறேன். என்னவா அப்பா எல்லாத்தையும் நம்புறது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு வெள்ளந்தியாவே இரு. என்னத்தா புள்ள நீ இந்த காலத்துல இப்படி இருக்கே அத்தா. ஆன்ட்டி பெட்ரோத்தலுக்கு எல்லாரும் டீம் ட்ரெஸ் பண்ணலாமா? ஒரே ஷேட்ல ட்ரெஸ் எடுக்கலாம். நல்லா இருக்கும்ல? ஏமா அது ஏதோ ஸ்கூல்ல சேர்ந்த மாதிரி இருக்குமா? யூனிஃபார்ம் போட்டு ஃபங்க்ஷன் நடத்த இது என்ன ஸ்கூல் ஆனிவர்சரியா? ஏங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் இல்லங்க, ஒரே கலர் ஷேட்ல எல்லாரும் எடுக்கலாம்னு சொல்றா. ட்ரெஸ் எல்லாம் வேற வேற தான். ஷோ கலர் ஷேடு மட்டும் தான் சேம். இவர் ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டு பூவை பூவுன்னு சொல்லலாம், பொய் பொம்முன்னு சொல்லலாம். எல்லாமே செடியில இருந்தா வருது மாதிரி. நீ என்ன ஸ்கூல்ல குழந்தையாவே இரு. சும்மா இருங்க. ஏதாவது சொல்லிட்டு. டாட் நம்ம திருவரம்பூர் ஃபேக்டரியில மிஷின்ஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னல. எப்படி சர்வீஸ் பண்ணலாம்? ஒவ்வொரு மிஷினும் நிறுத்தி பண்ணலாமா இல்ல ஒரே நாள்ல எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி முடிச்சிடலாமா? இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரே நாள்ல முடிக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, சர்வீஸ் பண்ற ஆளுங்களுக்கும் தேவையில்லாம சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். பிராக்டிகலா பேச சொல்லுங்க டாடி. பி பிராக்டிகல் ப்ளீஸ். மொத்த யூனிட்டையும் சர்வீஸ்ல போட்டுட்டா வர்க்கர்ஸ்க்குலாம் வேலை இருக்காது. லாஸ் ஆஃப் பே வரும். அதே நேரம் ப்ரொடக்ஷன் எதுவுமே நடக்காது டாடி. I suggest 2 days service. அப்போ இது என்னது அர்த்தம் இல்லாத விஷயமா இருக்கு? அதான் வருஷம் முழுக்க சம்பளம் கொடுக்கறல்ல, ஒரு நாள் வேலை இல்லாம இருந்தா என்ன?
ஒன்னும் ஆயிடாது. சுந்தரவள்ளி, ஆர்டர் ஏற்கனவே நிறைய இருக்கு. ஒர்க்கர்ஸ் எல்லாம் நைட் அண்ட் டே வேலை பார்க்குறாங்க. இதுல ஒரு நாள் ஷட் டவுன்னா நமக்கு தான் கஷ்டம். சூர்யா சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சூர்யா, கோ ஹெட். மிஷின்லாம் பாதிக்காம சர்வீஸை பண்ணி முடிக்க சொல்லு. தேங்க்யூ டாட். அங்கிள், நம்ம வீட்ல எல்லாருக்கும் தெரிய வேண்டிய மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. வீட்ல ஃபங்க்ஷன் நடக்க போகுதுல்ல, அதுக்காக ஒன் டே போட்டோ ஷூட் பிளான் பண்ணிருக்கேன். போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வர சொல்லிருக்கேன். எல்லாருமே வீட்ல இருக்கணும்.